நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஃபேஸை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நான் ஹேர் கட்டுக்கு போயிருந்தேன், முடி வெட்டுறதுக்காக போயிருந்தேன். ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தரோ 2 பேரோ கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து சலூன்லலாம் வந்து சிங்கப்பூரில் ஜாப் எப்படி ப்ரோ, அது வேகன்சி எப்படி, சேலரி எவ்வளோ தருவாங்க, என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ வந்து எனக்கு தெரியாத விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ இந்த கொரோனா டைம் அப்படின்றதுனால எக்ஸிட் பாஸ் அப்ளை பண்ணி தான் போக முடியும். ஸோ நான் போயிருந்தேன். போனப்போ வந்து அந்த கடையில் வந்து கேட்டேன், அவர்கிட்ட ஹேர் கட் பண்ணுறவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து கடையை வீடியோ எடுத்துக்கலாமாண்ணா. இல்லை நான் வீடியோ எடுக்க வேணாம், வேணால் இன்டர்வியூ மாதிரி பண்ணிக்கோங்க, நான் ரெக்கார்டு வேணால் ஆடியோ ஃபைல் வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அது கொஞ்சம் சவுண்டு அப்படியே இந்த பாட்டு வேறு பாடிட்டு இருந்ததுனால சவுண்டு சரியாக கேட்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயில்ஸாக. ஓகேங்களா? அவர் என்ன சொன்னார் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒருத்தரா இல்லை 2 பேரான்னு தெரில கேட்டிருந்தது. நம்மள்ட்ட சலூன் ஜாப்பை பற்றி 2 பேர் தான் கேட்டிருந்தாங்க. இதுக்காக நான் வீடியோ போடுறேன். எனக்கு நம்ம சேனலில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுமே முக்கியம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர்கிட்ட இருக்காங்க. 3500 பேர் கேள்விக்கும் நான் எல்லாத்துக்கும் கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க எதை பற்றி வீடியோ போட சொல்கிறாங்களோ, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன்னா போட மாட்டேன், இருக்குது ப்ரோ பார்த்துக்கங்கன்னு சொல்லிடுவேன். அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுவேன். என்ன கொஞ்சம் டைம் ஆகும், ஒவ்வொருத்தங்களுக்காக நம்ம ரெடி பண்ணி போடணும். இடையில வந்து இந்த நம்ம ஃப்ளைட்டு டீட்டெயில்ஸு சொல்லணும், VTL கேன்சல், இந்த மாதிரி இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே எனக்கும் டைம் இருக்கணும். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும், ஆனால் கண்டிப்பாக வந்துடும். இப்போ இவங்க கேட்டு ஒரு 2 மாதம்லாம் இருக்காது, 1 மாதம் தான் இருக்கும், 1 மந்த்து தான் இருக்கும். அந்த 2 பேருக்காக தான் அந்த வீடியோ. இதை வச்சு மற்றவங்களுக்கும் வந்து வந்துடலாம்ல, நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சரி, அவங்களும் வந்து இதை வச்சு ட்ரை பண்ணலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். பட் டைம் ஆகும், அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். ஆனால் நான் கேட்டேன் நீங்கள் போடலைன்ற மாதிரி உடனே சொல்லிடாதீங்க, டைம் கண்டிப்பாக ஆகும். இந்த மாதிரி வந்து சிங்கப்பூர் தகவல்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இடையில தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, போனோடனே நான் கேட்டேன், ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஊருன்னு ஃபஸ்ட்டு கேட்டேன். அவர் வந்து மலேசியா. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நானும் வந்து நிறையா பார்த்துருக்கேன். சிங்கப்பூரில் சலூனில் வந்து பார்த்திங்கன்னா 90% வந்து மலேசியன்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் s.pass அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க அந்த பர்மிட்டை வச்சே வேலை பார்க்கலாம். இவர் வந்து மலேசியா தான். நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், மலேசியன்ஸ் தான் அதிகமாக சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாங்க. ஸோ வந்து அதை கேட்டேன், எப்படின்னே இதில் இந்தியன்ஸும் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் மலேசியா தமிழர், அவர் KL வேலை பார்க்குறாங்கண்ணே இங்கே. ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சிங்கப்பூரை விட மலேசியாவில் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் வேலை பார்க்குறாங்களே, இந்தியாவிலேருந்து வந்து மலேசியாவில் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்குறாங்கண்ணே. இங்கே வந்து கம்மி தான் இந்தியன்ஸு, இங்கே வந்து அதிகமாக வேலை பார்க்குறது மலேசியன்ஸ் தான். இங்கே வந்து ஹேர் கட் சலூனில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இங்கே எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு. அவர் வந்து s.passனால் இந்த 2500 அந்த மாதிரி சொல்லுவாங்க ப்ரோ. இப்போ மோஸ்ட்லி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு ஹேர் கட் பண்ணுறோம், ஃபேஷியல் பண்ணுறோம், அதை பொறுத்தும் சேலரி தருவாங்க. கமிஷன் பேஸ்லையும் இருக்குது, இது மாதிரியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மலேசியாவில் தான் வந்து தமிழர்கள் அதிகமாக இருக்காங்களாம். ஸோ வந்து நீங்கள் சிங்கப்பூருக்கு ட்ரை பண்ணுறத விட ஹேர் கட்டை பொறுத்த வரைக்கும் மலேசியாவுக்கு ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்றது அவர் சொன்னது. எனக்கும் அப்படி தான் தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்குற இடத்துலையும் நம்ம ஆளுங்க தமிழர்கள் தான், எல்லாருமே தமிழர்கள் தான். ஆனால் இந்தியன்ஸ் அதிகம் கிடையாது. இந்தியாவிலேருந்து வந்து சலூனில் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப குறைவு. ஆனால் மலேசியாவில் அது அதிகமாக இருக்குதுன்னு அவர் தான் சொன்னார். ப்ளஸ் மலேசியாவில் வந்து முருகன் கோயில் இருக்குது, 10 மலை முருகன் கோயிலெலாம் இருக்குல்ல, அந்த இதுலையும் இருக்குது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இப்போ தைப்பூசம்லாம் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ஆளெல்லாம் இறக்கி வேலை பார்த்து அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும் வேலை பார்த்தெல்லாம் அனுப்புகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நிறையா டீட்டெயில்ஸ் சொன்னார். அதில் வந்து நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இடையில தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வேலை பார்க்குறவங்க 40,000 அந்த 3000 அடி 3500 அடி எடுத்தாவே 40,000 50,000 வந்துடும்.
இது வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மலேசியாவில் சொல்கிறாரு. இது வந்து சிங்கப்பூரில் கிடையாது. மலேசியாவில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ சேலரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் இப்போ சொல்கிறது பூரா மலேசியா தான். மலேசியாவுக்கு வந்து எப்படிண்ணா விசாலாம் எப்படி ஏஜெண்டா இல்லை ஏஜென்ட் இருக்கிறாங்க, கடைக்காரங்க டைரக்டா எடுக்கலாம். அந்த இன்விடேஷன் வந்து கடைக்காரங்களுக்கு அந்த இந்த கடையோட லைசன்ஸ் இருக்குல்ல, அது இப்போ நான் முதலாளினா நான் டைரக்டா போய் அப்ளை பண்ணுவேன். எனக்கு இந்தியாவில் இருந்து சலூனுக்கு அதுக்கு லேடி எல்லாம் கட்டி இந்த சிட்டிஎப் அது சொல்லுவாங்களே கட்டி எடுக்கணும். அப்போ நம்ம டூரிஸ்ட் விசாவில் வர்ற வந்து ட்ரை பண்ணுறது பெட்ரு மலேசியாவில். டூரிஸ்ட் விசாவில் வந்து பெட்ரு கிடையாது. நல்ல வேணும் அமைஞ்சா போச்சு இல்லைன்னா வந்த உடனே மாட்டினீங்கன்னா அப்புறம் உள்ள போய் 3 மாசம் மோசம் போயிடுது. மலேசியாவில் கஷ்டம். உங்களுக்கு இதில் கமிஷன்லாம் கிடையாது, சம்பளம் மட்டும்தான். ஷாப்பை ஒரு வீடியோ எடுத்துக்குவாங்க. வீடியோ எடுத்துக்குவா ஷாப்பில். ஒரு வீடியோ எடுத்துக்குவான்னு கேட்டேன். அவர் வீடியோ வேணானே அப்படின்ட்டாரு. அந்த ஷாப்போட ஓனர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி சொன்னார். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நான் டூரிஸ்ட் விசாவில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, டூரிஸ்ட் விசாவில் வந்து நம்ம வேலை செய்ய தான். மலேசியாவுக்கு வந்து டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் வேலை ட்ரை பண்ணலாம், வேலை தான் செய்யக்கூடாது. மாட்டினீங்கன்னா ப்ராப்ளம். பட் நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்து ட்ரை பண்ணலாம். டேரெக்டாக அந்த மாதிரி சலூன் கடைக்கு அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூருக்கும் கூட அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம், மலேசியாவுக்கும் கூட ட்ரை பண்ணலாம். கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி எப்படி வேலை கிடைக்குமானே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஓகே தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்தியா வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க விசாலாம் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி போயிடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அவர் நான் சொன்னதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, டூரிஸ்ட் விசாவில் போய் நம்ம வேலை செய்ய தான் கூடாது, அப்படி வேலை செஞ்சால் உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போய் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி சிங்கப்பூர் வந்துட்டு அந்த கம்பெனி இப்போ நீங்கள் எந்த சலூனில் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சலூனுக்கு வந்து நீங்கள் விசா எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஸோ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சேலரி சொல்லியிருப்பார் பாருங்கள். இந்த கமிஷன் பேஸில் வேலை பார்த்தா கிட்டத்தட்ட $3000 கிட்ட அனுப்பலாம். அது இந்தியன் ருபீஸுக்கும் அவர் சொன்னாப்புல தெளிவாக. சரியாக கேட்கல அப்படின்னாலும் இன்னொரு தடவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து அந்த பேக்ரவுண்டில் பாட்டு தான் அதிகமாக கேட்டுச்சு. அந்த பாட்டோட படம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி உங்கள் நண்பர்களும் யாராவது வந்து சலூனில் நல்லா ஹேர் கட் பண்ணுவாங்க, ஸ்டைலிஷாக பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய பேர் இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து s.pass வரணும் அப்படின்னா வந்து சிங்கப்பூருக்கு வர்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து படிச்சிருக்கணுமா, டிகிரி ஹோல்டர் இருக்கணுமா அப்படின்லாம் கேட்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சிங்கப்பூர் வரணும் அப்படின்னா s.pass வரலாம். அந்த நீங்கள் இப்போ சலூனுக்கு வர்றீங்க அப்படின்னா ஓனர் வந்து இந்த மாதிரி இவங்க எனக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு வந்து s.pass தந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியும் வரலாம். சேல்ரி வந்து அதான் s.passனாவே மினிமம் சேலரி 2500 இருக்கணும். அதுதான் போட்டு இறக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுவும் இது பண்ணுறது ரூமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பீங்கன்னா, ரூம் வந்து அவங்களே தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அலோன்ஸில் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இது மாதிரி தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஏஜென்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஏஜென்ட்டு அட்வான்ஸ் கொடுக்காதீங்க. அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்களே டூரிஸ்ட் விசாவில் வந்து கூட ட்ரை பண்ணலாம். டூரிஸ்ட் விசாவில் வந்தால் எவ்வளோ செலவாகும்னா ஒரு 50,000 1 லட்சத்துக்குள்ளார தான் ஆகும். அதுக்கு அதிகமாகாது. ஒரு 10 நாள் அப்படின்னா 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ளார கூட முடிச்சிடலாம். பட் இந்த டைமில் வர வேணாம். வந்தீங்கன்னா சிரமம் தான். கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. அந்த 2 பேராக ஒருத்தரான்னு தெரில, அவருக்காக வந்து இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் வீடியோவை பார்த்துட்டாரு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாருன்னா மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.